அவர்கள் வந்து ஒரு கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இன்னொரு கட்சியோடு கூட்டணியை உறுதி செய்து விடுவார். கூட்டணி பேரத்தை வந்து நிகழ்த்துவதிலே பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டிலே இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் முன்னோடி கட்சியாக இருக்கிறது. எனவே அன்புமணி தான் இறுதி முடிவை எடுக்கக்கூடியவரா, டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்க போவது யார்? அன்புமணியா ராமதாஸா? ஒருவேளை ராமதாஸ் பக்கம் வந்து எல்லா அதிகாரமும் போய்விட்டால் என்ன செய்வது? அன்றைக்கு பாஜகவிற்கு வந்து இவர் தேவைப்படுவார் என்கிற அடிப்படையில் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்கள் சந்திக்கிறார்கள். ஆடிட்டர் குருமூர்த்தியின் வலையில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான், பாஜகவின் வலைக்குள்ளே பாமக விழுந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மருத்துவர் ராமதாஸ் வந்து சொந்த மகன் மீதே அரசியல் போர் தொடுக்கிறார். எனவே இது எங்கே போய் முடியும் என்பதை மருத்துவர் ராமதாஸினுடைய அடுத்த செய்தியாளர் சந்திப்பிலே தான் நம்ம இதை உறுதிப்படுத்த முடியுமே தவிர, இப்பொழுதைக்கு ஆடிட்டர் சந்திப்பிலே என்ன நடந்தது என்பது மர்மமாகத்தான் இருக்கிறது. நான் 2 பேருமே அது குறித்து பகிரங்கமாக இன்னும் வாய் திறக்கவில்லை. அப்படி ஒரு செய்தியாளர் சந்திப்பை ராமதாஸ் நிகழ்த்தினால் நிச்சயமாக பூனைக்குட்டி வெளியேற்றும்.